தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலுக்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகள் நுழைவு வாயில் பகுதியில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கும் மேலாக நீண்ட நேரம் சாலையில் அணிவகுத்து காத்திருக்கும் கழுகு பார்வை காட்சி வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். விவரங்களை செய்தியாளர் குறிஞ்சிவேல் வழங்க கேட்கலாம். குறிஞ்சிவேல், வணக்கம். முழு விவரங்கள். நிச்சயமாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக லேசான சாரல் மழையும் பனிமூட்டமாக காணப்படுகிறது. இதன் காரணமாக இங்கு நிலவும் இதமான காலநிலையையும் குளிர்ந்த சீதோஷ நிலையும் அனுபவிக்க வார இறுதி நாளான இன்று சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. குறிப்பாக சுதந்திர தினம் மற்றும் வார இறுதி நாள் என்பதால் தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை தினத்தை கழிக்க சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகின்றனர். இதன் காரணமாக கொடைக்கானல் நுழைவாயில் பகுதியில் அமைந்துள்ள சோதனை சாவடி பகுதியில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்தபடி காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலாக வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதால் சுற்றுலா பயணிகள் தாங்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்ல முடியாமல் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் சுற்றுலா பயணிகளின் தொடர் வருகையால் நகரின் முக்கிய பகுதிகளான செண்பகனூர், கல்லறைமேடு, மூஞ்சிக்கல், ஏரிச்சாலை, அப்சர்வேட்டரி, நாயுடுபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவி வருகிறது. மேலும் நேற்று முதல் தற்போது வரை சுற்றுலா பயணிகள் தொடர் வருகையால் பிரதான சாலைகளில் வாகனங்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலாக ஒன்றன் பின் ஒன்றாக நீண்ட வரிசையில் காத்திருந்து அணிவகுத்து நிலையம் தற்போது ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் உரிய நேரத்தில் சுற்றுலா தலங்களை காண முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். பண்டிகை கால விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகள் அதிகரித்து காணப்படுவதால் கூடுதலான காவல்துறையினரை பணியில் அமர்த்தி இந்த போக்குவரத்து சரி செய்ய வேண்டும் என்பது பல்வேறு கோரிக்கையாக இருந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி குறிஞ்சிவேல்.